சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார விவகாரத்துல இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஆ, தமிழக அரசுக்கு வந்து சில கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விவகாரத்துல எஃப்ஐஆர் எழுதிய அந்த விஷயத்தை விமர்சிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விவகாரத்துல அந்த வழக்குல வந்து இவ்வளவு சர்ச்சைகளை கிளப்பியிருக்காங்க. அதுல குற்றவாளி ஞானசேகரன் மேட்டர்ல வந்து அந்த மாணவி மீது வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்காம ஒரு உணர்ச்சியற்ற புலம்பான ஒரு எஃப்ஐஆர் நீங்க போட்டுக்கீங்க, இது எந்த விதத்துல நியாயம் என்பது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல நாகரத்ன அமர்வு நீதிமன்றம் கொஸ்டின் எழுதியிருக்கிறாங்க. இது முக்கியமாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு கேள்வியாக்கும். காரணம் என்ன, தமிழக அரசு இது போன்ற நிறைய விஷயங்களில் வந்து தவறான தீர்ப்புகளையும் தவறான தகவல்களையும் மக்களுக்கு வந்து ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கு நம்பிக்கையான வழியில் இருக்க வேண்டும். ஆனால் நம்பிக்கையற்ற முறையில் இருக்கின்ற போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகி மக்களுக்கு மட்டும் நீதிமன்றத்தினுடைய கதவுகளையும் இன்னைக்கு தட்டி எழுப்பி அவர்களே பல கேள்விகளை கேட்கக்கூடிய நிலைப்பாட்டில் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டு காலம் அந்த நிகழ்ச்சிகள் நிறைய அந்த மாதிரி கேள்விக்குறியாக நீதிமன்றம் எந்த வழக்கு எடுத்தாலும் நீதிமன்றம் தான் தானாக முன் வந்து வழக்கு விசாரிக்கின்ற போது அவர்களை எத்தனை கேள்விகள் கேட்டாலும் கூட அவர்களுக்கு செவிக்கு உரைக்காதது போன்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது. அதே போலதான் இந்த வழக்கில் பொறுத்தவரையிலும் நீதிமன்றம் கேள்வி கேட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே 14 காவல்துறை அது சம்பந்தமான அந்த எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆகிறதுக்கான மூல காரணமாக இருந்தால் 14 பேருக்கு மேல போலீஸ்காரங்களுக்குள்ள 14 பேர் மேல அவங்க எஃப்ஐஆர் குற்ற வழக்கில் சேர்த்திருக்காங்க. அதே போல அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்த இன்ஸ்பெக்டரையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது விசாரணை பண்ணுவதோட இதுக்கு பின்னால வந்து யார் யார் பெரிய மனிதர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கார்கள், என்னுடைய உண்மையான நிலவரங்களும் வெளியில கொண்டு வந்தாதான் ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்துல ஒரு மக்களையும் காக்க முடியும், சட்ட ஒழுங்கையும் காக்க முடியும், நீதித்துறையையும் காக்க முடியும் என்பதுதான் என்னுடைய பதிவு. குறிப்பாக இந்த ஞானசேகரனோட அடையார் காவல் நிலையத்தை சேர்ந்த 5 காவலர்கள் வந்து தொடர்பு வந்துருக்காங்க. அவர்கிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. அவர் கைது செய்யப்பட்ட அன்னைக்கு கூட வந்து பிரியாணி சாப்பிட்டு வாங்குறதுக்காக அவர் தொடர்ச்சியா அவர் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கூட சிறப்பு புலனாய்வுத்துறை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? பொதுவாக இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொதுவாக நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இந்த வணிக நோக்கில் அங்காடிகள், மார்க்கெட்டுகள், சந்தைகள், இதில் வந்து தெருவோரங்களில் வச்ச இந்த பிரியாணி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இலவசம் என்பதை வந்து இலைமறை கைமறாக இருப்பது வழக்கம். ஏன்னா பிளாட்பாரத்தில் வியாபாரம் வந்து பண்ணும்போது அவங்க பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் இப்போ ஞானசேகரம் போன்றவர்கள் அரசியல் பின்புலத்தில் ஏன் போகிறாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு கவசம் தேவை. அந்த கவசத்துக்கு ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்து தேவை. அந்த ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்து இருக்கும்போது அந்த தொகுதி எம்எல்ஏ, தொகுதி மண்டல சேர்மன், தொகுதி அந்த மணி சார் அவங்களெல்லாம் கைக்குள்ள போட்டு அவங்க கூட ஒரு நிகழ்ச்சியை ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஒரு சின்ன ஏதாவது வட்டச்சிலர், சதுர சிலர் மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன போஸ்டிங் வாங்கி அந்த போஸ்டிங் மூலமாக அந்த கடையில் அந்த மினிஸ்டரோட சந்தித்திருக்க போட்டோக்கள், அதோட வந்து அந்த லோக்கல் உள்ளூர் காவலர்கள் வந்து சமூக விரோதிகளோட ஒரு ஐக்கியமாயிருவாங்க. அப்ப அந்த பிரியாணி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இது போன்ற ஆட்களுக்கு என்ன ஆகுனா ஒரு நம்பிக்கை வந்துடா, எது இருந்தாலும் நம்ம ஐயா பாத்துக்கிடுவாரு, லோக்கல் போலீஸ் நம்ம கையில இருக்குது, லோக்கல் போலீஸ் நம்ம கையில இருக்குது, ஆகவே நம்ம எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம நினைச்சா இப்ப மந்திரி வருவாரு, வட்டச்செயலர் வருவாரு, பகுதி செயலர் வருவாரு, மாவட்ட செயலர் வருவாரு, நம்ம ஏன் அதை பற்றி கவலை பண்ணணும்னு சொல்லும் போது தவறுகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் தூண்டுகின்றது. உதாரணத்துக்கு இந்த ஞானசேகரம் பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறது, இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு ஏற்படுத்துவது, அதிகாரத்தை இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு பல சட்ட ஒழுங்கு ஆட்களையும் கையில் வச்சுக்கிட்டு சட்டத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு உத்தரவுமீறலே 3.5 ஏக்கர் இடத்துல ஒரு பெரிய வீடு கட்டி அங்கே யார் இந்த சார் என்ற கேள்விக்குறியான நிலைப்பாடை உருவாக்கியது காரணம் என்றால் ஞானசேகரன் போன்ற பல சமூக விரோதிகளை ஊக்குவிக்குவது அந்தந்த இடத்துல உள்ளூர் காவல் நிலையமும் ஒரு குறிப்பிடத்தக்கது. காரணம் என்றால் அவர்கள் வந்து ஒரு நட்புக்காக வருவார்கள். ஐயா வாங்க ஐயா ஒரு பிரியாணி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பிரியாணி, 2 பிரியாணியோ, 2 பிரியாணி, 5 பிரியாணி இந்த டியூட்டி மாற ஆளாளுக்கு கிடைச்ச வரையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. இதுங்க நீங்க உதாரணத்துக்கு சென்னையிலே நீங்க பாத்துக்கலாம், நிறைய டிராபிக்ல பாத்தீங்கன்னா இப்ப ஹெல்மெட் ஒருத்தர் போட்டு வருவாங்க, பின்னால இருக்கவங்க போட மாட்டாங்க. ஆனா என்ன சிசிடிவி கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஃபைன் வந்து வாகன் என்ற ஃபைன் வீடு தேடி வரும். நீங்க சென்னையில வாகன ஓட்டுங்களை பாத்தீங்கன்னா 100% வாகன ஓட்டிகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு ஃபைன் போட்டே நிற்பாங்க. அது எப்போ வரும்னா அந்த வண்டியை விற்கும் போது வண்டி விற்க முடியாது. சமீபத்தில் கூட கர்நாடகத்தில், ஆந்திராவில் ஒரு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மையார் வந்து வாகனம் 2 வீலர் ஓட்டும் போது அந்த விற்க போகும்போது 1 லட்சத்துக்கு சொல்கிறா நீங்கள் இந்த மாதிரி டிராஃபிக்கை மீறிட்டீங்கன்னு பணம் கட்டுறீங்க. அந்த அம்மா என்ன பண்ணீங்கன்னா வண்டியே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டு போனது வரலாறு. அதே எதுக்குதான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு இப்போ சென்னை மெரினா பீச்சில் கடை இருக்குன்னா முறைப்படியாக மாநகராட்சி, வருவாய்த்துறை லைசன்ஸ் கொடுத்து அந்த கடைக்கு நம்பருக்கு போட்டு நடத்துகிறாங்க.
ம். ஆனால் அதே போல் வந்து பிரியாணி கடைகளோ இந்த டிஃபன் கடைகளோ நடத்தக்கூடியவங்களுக்கு யாருக்கும் அந்த அனுமதியும் கிடையாது, லைசன்ஸும் கிடையாது. ஆனால் இது போக்குவரத்து துறை ஏரியாவில் பாதசாரிகள் இடத்துல நடத்துனால அந்த உள்ளூர் போலீஸும் அந்த லோக்கல் உள்ள அரசியல்வாதி உள்ளூர் போலீஸ் வர வேண்டுமானால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் அரசியல்வாதிக்கு செல்வாக்கு இருக்கணும். அந்த லோக்கல் செல்வாக்கு வந்ததுனால தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஞானசேகரன் போன்ற மனிதர்கள்லாம் பிரியாணி விற்பனை என்ற போர்வையில் பெரிய பெரிய மனிதர்களை பழக்கத்தை ஏற்படுத்தி அந்த பழக்கத்தின் போர்வையில் தன்னை பெரிய வருமானத்தை பெருக்கிக் கொண்டு அதன் மூலமாக இந்த பாலியல் பிரச்சனைகளை கவசமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்னுடைய பதிவு. இதே விவகாரத்துல 20 லட்சம் ரூபாய் அந்த மாணவிக்கு வந்து கொடுக்க வேண்டிய நஷ்டத்தொகை 25 லட்சத்தை நீங்க குற்றவாளிகள் யார், இந்த எஃப்ஐஆர் லீக் செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருந்து வசூலிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? மாண்புமிகு நீதிமன்றம் இது போன்ற உத்தரவை வரவேற்கத்தக்கது. காரணம் என்னவென்னா, இது வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சண்டை நடக்குது. அந்த சண்டை நடக்கும்போது விளக்கு தீக்க போவாங்க, எப்போ அடிக்காதீங்கப்பான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து விளக்கு தீக்க போறேன்னு போய் அதை பஞ்சாயத்து பண்ண போகிற இடத்துல அவனை போய் கத்தியால் குத்துவாங்க. இது நிறைய இடங்கள் நடக்குது. அதனால அது என்ன ஆகுனா, பாவம் ஒரு இடத்துல பழி ஒரு இடத்துல. ஆகவே இது போன்ற சம்பவங்கள் குற்றங்கள் யார் செய்தார்களோ அல்லது இந்த மாதிரி குற்ற பின்னணிகள் யார் அவங்க மேலே அந்த 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 நிதி அந்த வசூலிக்கிறது அது சரியான ஒரு பாடம் தவிர்த்து மட்டும் இது போன்ற சமூக விரோத செயல்களும் இது போன்ற எண்ணங்களும் மேற்கொண்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கு என்பதுதான் மாண்புமிகு நீதிமன்றம் அந்த அப்படியே அந்த சம்பந்தப்பட்டவர்களிடம் லீக்அவுட் செய்தவர்களே அதை வசூல் பண்ணி கொடுக்கணும் என்பது சரியான ஒரு தீர்ப்பு, சரியான ஒரு பதில். இதனால என்னன்னா எதிர்காலத்தில் வந்து தவறுகள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நன்றி சார். ஓகே, நன்றி.